அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, யாராவது முரட்டால் ஓடி இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கே பாரு அண்ணன் அண்ணாமலை தான். அண்ணாமலை அவருடைய அலைக்காற்று தான் வீசிக்கிட்டே இருக்குது. எங்கே பாரு அண்ணாமலை தான். தமிழ்நாடு பக்கமே ஆளை காணோம். யாராவது தேடி பிடிச்சி கொஞ்ச நாள் கொண்டு வாங்க, அவரை விட்டுட்டு இங்கே இருக்க முடியல. ஏன்னா அவருடைய பேச்சு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியாக இருக்கும். உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவருடைய பேச்சு திறமை அப்படிதான். அப்படி பார்க்கையில் தான் இப்போ ஆந்திரா போயிருக்காப்புல. ஆந்திரா எதுக்குன்னா, ஆந்திராவில் உள்ள ஏலூர் மாவட்டத்தில் முன்னாள் பாரத பிரதமர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு விழாவை முடிச்சுப்புட்டு அவருக்கு திருவூர் சிலையும் திறந்து வச்சுப்புட்டு அங்கேயும் கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு, ஏன்னா அந்த எஸ்ஆர் பணிகள் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்ஆர் பணியில் பேர் இல்லாத பேரை சேர்க்கணும், இளைஞர்கள் பேரை சேர்க்கணும், ஓட்டு போடுற அந்த வயது அவங்களுடைய பேரையும் சேர்க்கணும், பேர் இல்லாத பேரெல்லாம். யாராவது இறந்து போயிருந்தால் அவங்களுடைய பேர்களை நீக்கிடணும். அந்த கட்சி பணியை அவர் இப்போ பார்த்துக்கிருக்காப்புல. அந்த எஸ்ஆர் பணியில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க பாஜகவில். அதில் அவரும் ஒரு அங்கம் வகிக்கிறாரு. அந்த குழுவில் அவரும் ஒரு ஆள். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இடங்கள், ஒரு சில இடங்கள், இந்த குறிப்பிட்ட இடங்கள்லாம் சென்று அங்கே எஸ்ஆர் பணியை பார்க்கணும், கட்சி பணியும் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு சொல்லப்போனால் இந்தியாவில் பாதி இடங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. இப்போ ஆந்திரா போனாப்புல. அதுக்கு முடிஞ்ச கையோடு அப்படியே விஜயவாடா போய் கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்தில் உள்ள அருள்மிகு சிவபெருமான் ஸ்தலத்தில் போய் வழிபட்டுட்டு அப்படியே கனகதுர்கா கோவில் அங்கேயும் போய் வழிபட்டுட்டு அங்கே உள்ள ஒரு கட்சி மீட்டிங்கில் போய் பங்கேற்றுட்டு மக்களோட தொண்டர்களோட கலந்துரையாடிட்டு அங்கேயும் எஸ்ஆர் பண்ணியை பார்த்துப்பட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா நகண்டுக்கிட்டே இருக்காப்புல. அண்ணாமலையே என்ன இல்லைன்னால தமிழ்நாடே தவிக்குது. ஏன்னா இளைஞர்களுக்கு, ஏன்னா அவர் வந்தால கொஞ்சம் கலகட்டம். அதனால் இப்படி எல்லா இடமும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்புல. அது முடிஞ்ச கையோட அப்படியே கோவாவில் போயிட்டு அங்கே உள்ள அந்த கட்சி நிர்வாகிகளை பேசிவிட்டு, ஏன்னா தேர்தல் வரப்போகுது, நம்ம எஸ்ஆர் பண்ணி எந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னும் நம்ம எந்தளவுக்கு தீவிரப்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கவனம் சேர்க்கணும், அப்படிலாம் எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அது முடிஞ்ச கையோட அப்படி கொச்சியில் போய் திருச்சூரில் அங்கேயும் எஸ்ஆர் பணியும் முடிச்சு போட்டு கட்சி நிர்வாகிகளோட கலந்துக்கிட்டு எல்லா பணியும் சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. சொல்லப்போனால் சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. எல்லா இடமும் சொல்லப்போனால் டெல்லியே தேடுமோ இருக்குது. இப்படி ஓடி ஓடி உழைக்கிற மனுஷனை நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் நம்ம என்ன சொன்னோம்? அண்ணாமலைக்கு பதவி போயிடுச்சு, இனிமேல் அவரெல்லாம் கட்சியில் யாரும் மதிக்க போகிறா? யாரும் மதிக்க மாட்டாங்க. மூத்த நிர்வாகிகள் மதிக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. அவரை அவ்வளோதான். 1 கோடி 2 கோடி 3 கோடி இல்லை, 3000 கோடி அடித்து பிடிச்சி அங்கேங்கே இடம் வாங்கி போட்டார். அப்புறம் சொத்து சேர்க்கறதுக்கு தானேப்பா வந்திருக்காப்புல கட்சிக்கு இல்லை அவருக்குன்னு. அப்புறம் அவரும் குடும்பத்தை பார்க்கணும்ல. எல்லோரும் மாதிரியும் அவர் இருப்பாரா? அவரும் கொஞ்சமாக சேர்க்கணும்ல. நாளைக்கு தேர்தல் களை பண்ணி வந்துருச்சுன்னா அப்புறம் அவரும் கொஞ்சம் காசு இறக்கணும்ல. அப்படிலாம் என்னென்ன பேசுனீங்க? டெல்லிக்கு அசைன்மெண்ட் போயிடுச்சு, அமித்ஷாஜி கையில் அவருடைய அசைன்மெண்ட்டு தம்பி பேப்பர் இருக்குது. இங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் அவரை பிடிக்காதனால கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் கட்சியிலேருந்து சில வேலைகள் பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? கட்சிக்காக உழைச்சார் மனுஷன். கட்சிக்காக உழைச்சதை தவிர அப்புறம் அவர் வேறு என்ன வேலை பண்ணாப்புல? ஒரு வேலையும் பண்ணலை. இன்றைய இளைஞர்கள் அண்ணன் அண்ணாமலை பக்கம் தான் பாதி பேர். நான் பாதி பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை பாதி பேருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்குமா? சில பேருக்காக கொஞ்சம் பேருக்காக பிடிக்காமல் இருக்கணும்ல. பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக அண்ணன் அண்ணாமலையை பிடிக்கும். ஏன்னா அவருடைய களப்பணி அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தான் கேட்டிய, முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது எப்படி கட்சியில் முன்னாடி இருந்த பெரிய பெரிய மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது எப்படி உடனே கொண்டு ஒரு கர்நாடகாவில் கர்நாடகா சிங்கம்னு பேர் வாங்கினவரை எப்படி நீங்கள் மாநில தலைவரில் கொண்டாந்து போடுவீங்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்டீங்க. ஏன் கட்சியில் வேறு ஆளே இல்லையா? வயது அதிகமானவர்கள் இல்லையா? நம்ம ஹெச்ராஜ் ஐயா இல்லையா? தமிழிசம்மா இல்லையா? நம்ம அக்கா வானதி சீனிவாசன் இல்லையா? இப்படின்னு ஏகப்பட்ட வேற இது பண்ணிய. ஐயா எல்முருகனை 1 வருஷம் மட்டும் வச்சுருந்துட்டு அப்படியே தூக்கிட்டிய. அவர் ஒரு யாத்திரை தான் பண்ணார், வேலி யாத்திரை. அதோட அவரையும் தூக்கிட்டிய. உடனே பிறகு கொண்டாந்து உடனே வைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ அவசரம்?
முக்கிய நிர்வாகிகள் வேறு யாருமே இல்லையா, கட்சிக்காக உழைச்சவங்க யாரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் கேட்டீங்க. அதுக்கப்புறம் சரி அவருடைய ஒரு சில பிரச்சனைகள் கட்சியில் வந்து நான் ஒரு குடும்பமாக இருந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கணவன் மனைவி, அண்ணன் அக்கா தம்பி, சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை வரல. ஒரு கட்சியில் வந்து சில பேர் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறதும் பிடிக்கும், சில விஷயங்களும் பிடிக்காது. அது ஒரு சில காரணங்கள். அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் என்னென்ன பேச்சு பேசுனீங்க. ஆட்டம் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா? மக்கள் விடுவாங்களா? கட்சி மூத்த நிர்வாகிகள்லாம் விடுவாங்களா? கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா? இந்த தூக்கிட்டாங்களா பதவியிலேருந்து? இப்போ ஒன்றுமே இல்லையே, ஒரு பதவியும் கொடுக்கலையே. எனக்கு அண்ணன் சும்மானே இருக்கிறாரு. அவர் யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் தான் 3000 கோடிக்கு வாங்கிட்டார். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆடுவார். அவர் 1 கோடி 2 கோடியா 3000 கோடி அடிச்சிட்டாரு. இனிமேல் தனி கட்சி ஆரம்பிச்சிருவார் இந்தியாவில். அவர்களுக்கு அந்த ரசிகர்களை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? என்னென்ன கதைலாம் அவுத்து விட்டான். இங்கே அவரை எந்த அளவுக்கு நம்ம வந்து திட்டணுமோ அந்தந்த அளவுக்கு எவ்வளவு திட்டணுமோ அந்த அளவுக்குலாம் திட்டியாச்சு அந்த ஒரு மனுஷன். அவர் அதெல்லாம் பண்ணாரா? 3000 கோடிக்கு எங்கே வாங்கினார் சொத்து? இப்போ வரைக்கும் தனி கட்சி எங்கே ஆரம்பித்தார்? இப்போவும் சொல்கிறேன், அவரே சொன்னாப்புல என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நான் கட்சி ஆரம்பித்தா என்னாகும், இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்களாம் என்னாச்சு, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். இப்போலாம் கட்சி பணம் இருந்தால் மட்டும்தான், சும்மா மக்களை வச்சுலாம் நம்ம கட்சி ஆரம்பிக்க முடியாது. அவருக்கு என்னதான் அவர் பேசினாலும் இது பண்ணாலும் அவருக்கு தெரியும், அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். நம்ம கட்சி இந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியுமா வேணாமா அப்படின்னு சொல்லப்போனால் அவர் கட்சி ஆரம்பிக்கின்ற எண்ணமே கிடையாது. அது வந்து இடையில வந்து கிளப்பி விட்டது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து கட்சியில் வந்து களங்கப்படுத்துவான். அப்போ தான் வந்து அமித்ஷாஜிக்கும் மோடிஜி காதலையும் போய் விழுகும், கூப்பிட்டு கேட்பாங்க, திட்டுவாங்க. அதனால் அவர் வந்து கோவம் கொண்டு நான் கட்சியை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் அது ஃபுல்லாக இன்றைக்கி என்னாச்சு, புஷ்ஷுன்னு போச்சு. அதுக்கு தான் ஒரு மனிதரை பற்றி எந்தளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும். அதை தாண்டி நம்ம வந்து விமர்சனம் பண்ணவே கூடாது. சரி, இவ்வளோ விமர்சனம் பண்ணிய ஒரு பதவியில் இல்லை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இவ்வளோ பேப்பரை வச்சுக்கிட்டு இவ்வளோ அசைன்மெண்ட்டோட யார் தெரியுற சொல்லுங்கள். இங்கிட்டு வந்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன் வந்து கட்சி பணியை அவர் வந்து தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கார். இந்த எஸ்ஏஆர் பணிக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி யார் வந்து அதிக முக்கியத்துவத்தோட பிஜேபி கட்சியில் இந்த அளவுக்கு முக்கியமாக யார் தெரியுறா? ஆந்திரா போகிறாரு, ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா விஜயவாடாவில் இருக்கார், திடீர்னு பார்த்தா கொச்சியில் இருக்கார், திருச்சியில் இருக்கார். சொல்லும் அங்கிட்ட என்னென்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கார். அந்த மனுஷன் பாவம் இவ்வளோ வயசில் தூங்குறாரா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவர் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறார். எதுக்காக? அவர் இந்த வயசுலேயும் அவருக்கு வந்து அழகாக உட்காந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுக்க தெரியாமல் அவர் இந்த அளவுக்கு சுற்றி இருக்கார். நாட்டு மக்களுக்காக நமக்காக அவர் உழைக்கிற ஒரு பாரத தலைவர் அவர். நம்மலாம் இப்போ வெளிநாடை பார்த்து தான் பாடுறா இந்த இடத்துல இவ்வளவு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அதை ஃபுல்லாக கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கார். நீங்கள் வந்து வெளிநாட்டில் பார்த்த ட்ரெயினுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு நாடை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகணும்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான். ஒரு வெளிநாட்டில் உள்ள செயல்பாடு திட்டங்களை நம்ம ஊர்லேயும் வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக போய் பேசி அந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நம்ம நாட்டில் எப்படி செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒரு சில நாடுகள் சீக்கிரமாக செயல்படுத்த முடியுது. நம்ம நாடு பெரிய நாடு, சரி அதை உடனே அமல்படுத்துவோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவாக்கப்படுத்திடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக நமக்கு கொண்டாந்து சேர்த்துக்கிருக்காப்புல மனுஷன். அவர் தான் சொன்னாப்புல 2040க்குள்ளே நம்மளுடைய நாடு குடியரசு நாடு வல்லரசு நாடாக ஆகும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சில பொருட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி தான் நம்ம உள்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பூரா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம முன்னாடி வந்து வெளிநாட்டை நம்பி வந்து இறக்குமதியே பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம இந்தியாவுக்கு. ஆனால் இப்போ நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதியும் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எப்படி? பாரதம் கண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் மட்டும்தான். நான் அதுக்காக யாரையும் தவறாலாம் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு என் தலைவனை, அதுக்காக நான் பேசுகிறேன்.
நான் பார்த்த வரைக்கும். இதுக்காக வந்து மற்ற தலைவர்களையோ மற்ற நிர்வாகிகள் தலைவர்களையோ யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். எனக்கு என் தலைவரை பிடிச்சிருக்கு. அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் பண்ணுற விஷயத்தில் சொல்கிறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். அப்புறம் அது கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தான் நம்ம இருக்கணும்? அங்கிட்டு அவர் பாரத பிரதமர் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு அண்ணன் அண்ணாமலை வந்து அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே கர்நாடகத்தில் வந்து சிங்கம்னு பேர் வாங்கிட்டு வந்தார். இப்போ தமிழ்நாடு சிங்கம், இளைஞர்களின் சிங்கம். ஒரு நடிகர்களுக்கு இல்லாத கூட்டம் அவருக்கு சேருது. எங்கே போனாலும் அண்ணாமலை ரசிகர் மன்றம், அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை இளைஞர் படை, அண்ணாமலை ஆர்மி, இது மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்டு சொல்லுங்கள்? சாத்தியமே இல்லை. என்ன அமித்ஷாஜி ஜோலியை முடிச்சிருவார். இனிமேல் கட்சி பதவியில் இல்லை. இனிமேல் என்ன ஒன்றுமே இல்லை. புஷ்ஷுன்னு ஆகி போயிருக்கிறாரு அவர் கட்சியில். அவரெல்லாம் இனிமேல் யார் மதிப்பா? என்ன மதிப்பா? ஒரு மதிப்பும் இல்லாத மனிதரையா இந்தளவுக்கு இவ்வளவு வேலைகளை கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க? நான் கேட்குறேன். தமிழ்நாடு பக்கமே கொஞ்ச நாளைக்கு வரமாட்டாப்புல இவர். அந்தளவுக்கு உழைக்கிறார் மனுஷன், ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணே தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கினே. தமிழ்நாடு பக்கம் உங்களை பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் வேறு ஏற்கனவே சொல்லியிருந்தியா கட்சி பணியை வெளியிலலாம் முடிச்சுட்டு வந்து கிராமமாக வேறு போகணும்னு சொன்னீங்க. ஏன்னா உங்கள் பேர் ஏற்கனவே பட்டி தொட்டி எல்லாமே தெரியும். பெரியவர் முதல் சிறியவர் வரை வந்து எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளையை கேட்டாலும் அண்ணாமலை யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அங்கிள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து அன்பாக பாசமாக பழகக்கூடிய மனிதர். எந்த அளவுக்கு அள்ளி தூத்தினோம். எவ்வளவு விமர்சனங்கள் அவர் மேலே. எல்லாத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு என் நாட்டு மக்கள், என் மக்கள் தானே, என் அண்ணன் தம்பியை தானே என்னை திட்டிட்டு போகிறான்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எவ்வளோ சகஜமாக திட்டுறாப்புல. அந்த ஒரு மனுஷனை போய் நம்ம எந்த அளவுக்கு களங்கப்படுத்தலாம்? கட்சி பதவியிலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவரை தூக்கி அடிச்சிருவாங்க. இனிமேல் அவர் வேறு எங்கிட்டா போக வேண்டியதான். பழையபடியாக எங்கிட்ட ஐபிஎஸ் இனிமேல் ஐபிஎஸ் வரைக்கும் போக முடியாது. வேறு இனிமேல் சும்மா இருக்க வேண்டியதான். என்னென்ன பேசணும்? இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சா? ஏன்னா இப்போ வந்துட்டு அடுத்து கிராமமாக போக போகிறாப்புல. ஏற்கனவே எண் மக்கள் பாத யாத்திரையில் அவர் சொல்லியிருப்பாப்புல. அடுத்து நான் வந்து கிராமமாக போர்வை போட்டு கொண்டு போய் ஒரு வீட்டில் படுத்து நான் வந்து மக்கள் கணப்பில் அடுத்து நான் பண்ண தான் போகிறேன். எல்லா விஷயங்களையும் நடவடிக்கையில் பண்ண தான் போகிறேன். பாரத பிரதமர் செய்கிற திட்டங்களை பூரா நான் எல்லா மக்களும் எடுத்து கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய தொண்டனா, என்னுடைய கட்சி பணிகள் நான் செய்கிற என்னுடைய தொண்டனா, அதுதான் வேலை அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ அடுத்து அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனுஷன் சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. அண்ணன் நல்லபடியாக உங்கள் களப்பணியை முடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாடு பக்கம் வாங்க. உங்கள் களப்பணியை இன்னும் தீவிரமாக செயல்படுத்துங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லபடியாக கட்சி பணியை இன்னும் தொடங்க. இன்னும் என்னென்ன விரிவாக்கணும், எப்படி செயல்படுத்தணும், அமல்படுத்தணும் அப்படின்றதையும் நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்கள். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.